ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் சீரிஸ்ல இன்னொரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது என்னுடைய ஏதோ ஒரு யூடியூப் வீடியோல யாரோ ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது சேனல் ஆர்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. என்னுடைய சேனல் ஆர்ட்டை நான் எப்படி கிரியேட் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள் அதுக்கு தேவைப்பட்டுச்சு, சரியா எப்படி சேனல் ஆர்ட்டை நம்ம கிரியேட் பண்றது, சேனல் ஆர்ட்ல நம்மளுடைய சோசியல் மீடியா லிங்க் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற சகல விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஒரு யூடியூபரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேனல் ஆர்ட் நம்மளுடைய சேனலை பத்தி ஒரு ஐடியா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கும். சோ அதுக்கு பிறகு சப்ஸ்கிரைப் பண்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த சேனல் ஆர்ட்ங்கிறது ரொம்பவுமே முக்கியம். அண்ட் அதுல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அது எப்படி நம்ம மேக் பண்றது, அண்ட் என்ன சைஸ்ல நம்ம அதை மேக் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. என்னுடைய Facebook, Instagram பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். சோ கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு யூடியூபரா இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், யூடியூப் சேனல்ல சேனல் ஆர்ட்ங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு யூடியூப் சேனல் நிறைய ப்ரோமோட் ஆகிறதுக்கு சகல விஷயங்களும் பூர்த்தி செய்யணும். சோ அதுல சேனல் ஆர்ட் மெயினான ஒரு விஷயம். சோ சேனல் ஆர்ட்ல உங்களுடைய சேனலை பத்தி மெயினான ஒரு சமரியை தான் நம்ம அந்த இடத்துல கொடுக்க போறோம். சோ சேனல் ஆர்ட்ல கட்டாயம் நீங்க உங்களுடைய சேனல் எது சம்பந்தமான சேனல், இப்ப டிராவல் வீடியோஸா இல்லாட்டி டெக் வீடியோஸா இல்லாட்டி என்ன சம்பந்தப்பட்ட சேனல் அப்படிங்கறத கட்டாயம் நீங்க மென்ஷன் பண்ணணும். அதன் மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கூட ஈஸியா அவங்கள ஃபைண்ட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்குது. சோ சேனல் ஆர்ட்ங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அந்த சேனல் ஆர்ட்ல எப்படி சோசியல் மீடியா லிங்க் பண்றது, சோ இது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லாட்டி லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய சேனல் ஆர்ட்ல சோசியல் மீடியா எதுவுமே இருக்காது. சோ அதை எப்படி நம்ம லிங்க் பண்றது அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க உண்மைக்குமே சேனல் ஆர்ட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ இதுக்காக நான் ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி அதை கூகுள் டிரைவ்ல போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கும் சரியான ஒரு சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணணும்னா அதை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்களும் போட்டோஷாப் மூலமாக உங்களுக்கு இந்த சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணலாம். சோ இதுக்காக போட்டோஷாப்ல ஓரளவு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கட்டாயம் நான் இதை ஃபுல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யூடியூப்ல பார்த்தே இந்த போட்டோஷாப்பை உங்களுக்கு படிச்சுக்கலாம். அதன் மூலமாக இந்த சேனல் ஆர்ட்டையும் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் போட்டோஷாப் மூலமாக எப்படி இந்த சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்றதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சேனல் ஆர்ட் ஷோ ஆகுது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுன்னா நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அந்த கேமரா ஐக்கனை கிளிக் பண்ணி. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் ஆர்ட் சரியாக இதுக்கு எனக்கு செட் ஆகிற மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதன் மூலமாக எனக்கு ஃபுல்லாகவே பார்க்கலாம். அண்ட் இதை சேஞ்ச் பண்ணுறதுனா நம்ம அந்த கேமரா ஐக்கன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு அதை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு சைஸ் ரெக்கமெண்டட் சேனல் ஆர்ட் சைஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதன் மூலமாக நீங்கள் சைஸை சரியாக கிரியேட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். பட் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 6 MBக்கு குறைவாக இருக்கணும். அண்ட் நிறைய சைட்டில் உங்களுக்கு சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண ஒரு ஃபோட்டோ ஷோ பண்ணுறேன். இது எப்படி எனக்கு கரெக்டாக செட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தெரியுது இது எல்லா டிவைஸ்லையும் எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் உங்களுக்கு பார்க்கலாம் ஃபுல்லாக எப்படி சரியாக ஷோ ஆகுது அப்படின்னு. இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா மேலே கீழே கொஞ்சம் கொண்டு வரலாம். அண்ட் அதன் மூலமாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ சேனல் ஆர்ட்டை நீங்கள் சரியாக கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரியாக செய்யலாம்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கு பிறகு இதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு நம்ம எப்படி ஒரு சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணுறது, அதாவது ஃபோட்டோஷாப் மூலமாக எப்படி ஒரு சேனல் ஆர்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறது. ஃபோட்டோஷாப்னு சொன்னோன்னு நிறைய பேர் ரொம்ப பயந்துருவீங்க. ரொம்ப பயப்படலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஃபோட்டோஷாப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃபோட்டோஷாப் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஃபோட்டோஷாப்போட ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அதாவது ஒன்று டிவியில் நம்மளுக்கு எப்படி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஷோ ஆகுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நம்மளுக்கு எப்படி நம்மளுடைய சேனல் ஆர்ட் ஷோ ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகுறத பார்த்தா உங்களுக்கு தெரியுது. சரியாக எனக்கு டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகுறத நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கு பிறகு டப்பில் எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் நடுவில் க்ரீனில் இருக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான இடம்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்மளுடைய கண்டென்ட் நல்ல விசிபிளாக ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சரியான விஷயத்தை கொண்டு கொடுக்கணும். உங்களுடைய சேனலில் ஒரு ஐடியா இந்த இடத்துல தான் நம்ம கொண்டு கொடுக்கணும்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே என்னுடைய பேரை தான் கொடுத்துருக்கேன். அது கீழே நான் ஒரு டெக்ஸ்ட்டை எழுதியிருக்கேன்னு கூட சொல்லலாம்.
அண்ட் இதெல்லாமே டெக்ஸ்ட் தான் நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் சோஷியல் மீடியாவில் நான் கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளுடைய அந்த பார்ட் தான் இந்த இடத்துல ஷோ ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பார்க்க தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மெயின் பார்ட், அதாவது க்ரீன் கலரில் இருக்க இந்த மெயின் பார்ட் தான் நம்மளுக்கு சென்டரில் ஷோ ஆகுறதே அந்த விஷயம்னு கூட சொல்லலாம். மற்றது எல்லாமே நான் வந்து இமேஜஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு இதை பார்த்தோன்னா பேசிக்காக ஒரு ஐடியா வந்து ஃபஸ்ட்டாக தோணாது. ஏன்னா ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்து இருக்கும், ஃபோட்டோஷாப் தெரியாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த பிஎஸ்டி ஃபைலை வந்து நான் வந்து கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். யாருக்காச்சும் தேவைப்படுதுன்னா அவங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்க அந்த பிஎஸ்டி ஃபைலும் இங்கே வந்து என்னுடைய சேனல் ஆட்டும் ஒரே சைஸில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். பட் இதில் பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷோ ஆகுது. அந்த ஃபோட்டோ வந்து எங்கடா காணா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் அதை வந்து டிக்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். என்னுடைய யூடியூப் சேனலில் எப்படி பேக்ரவுண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே ஷோ ஆகுது. ஸோ ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு எப்படி பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சேனல் ஆர்ட் வந்து இப்படி தான் க்ரியேட் ஆகும். அண்ட் சேனல் ஆர்ட்டை நான் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு இந்த பேக்ரவுண்டை தான் நான் சேனல் ஆர்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன்னு கூட சொல்லலாம். அண்ட் எதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு டிவியில் பார்க்கும்போது இந்த ஃபுல் சேனல் ஆர்ட்டையும் உங்களுக்கு வந்து பார்க்கலாம்னு கூட சொல்லலாம். அண்ட் ஒவ்வொரு டிவைஸ் மாறும்போதும் அதுக்கேற்ற மாதிரி இந்த சேனல் ஆர்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்னு கூட சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்ததுல இருந்துச்சு. அண்ட் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இந்த சேனல் ஆர்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். அது ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் இதனால் இந்த பிஎஸ்டி ஃபைலை கட்டாயம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் இதில் இருக்க உண்மையான விஷயம். அண்ட் இதுதான் ரொம்ப ஈஸியான விஷயம்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய சோஷியல் மீடியாவை வந்து கிளிக் பண்ணோன்னே, இப்போ இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணோன்னே அது வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து ஓப்பன் ஆனிச்சு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சேனல் ஆர்ட்டுக்கு வந்து லிங்க்ஸை வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க்கை வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸையும் வந்து இங்கே வந்து லிங்க் பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸோ இல்லாட்டி அவங்கள வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் ஆர்ட்டில் ஒரு பென்சில் டூல் இருக்கும். அந்த பென்சில் டூலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடிட் லிங்க்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகுது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே வந்து லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு எத்தனை லிங்க்ஸ் வந்து இங்கே வந்து போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 லிங்க் வந்து போட்டால் சேனல் ஆர்ட்டில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் என்னுடைய 3 சோஷியல் மீடியா லிங்க்கை வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் 5யுமே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸை வந்து இந்த இடத்துல போடணும். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நான் ஃபாலோ மீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி லிங்க்ஸை நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்க அதை கிளிக் பண்ண உடனே டிரெக்டாக வந்து ரீடைரெக்ட் ஆகும். உங்களுடைய அந்த லிங்க்ஸை எங்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து ரீடைரெக்ட் ஆகும்னு கூட சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஷோ ஆகுது. ரொம்பவுமே ஈஸியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபரை கொண்டு வரதுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தட். அண்ட் இதை வந்து கட்டாயம் பயன்படுத்துங்க. இதை வந்து நம்மளுக்கு யூடியூபாலேயே கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் டோட்டலாக பார்த்தோன்னா இவ்வளோ தான் நம்மளுக்கு சேனல் ஆர்ட்டில் வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள். சேனல் ஆர்ட்டை வந்து கட்டாயம் பயன்படுத்துங்கள். சேனல் ஆர்ட் போடாமல் உங்களுடைய சேனல் இருந்துச்சுன்னா இவ்வளோ தான் இருந்தாலும் ப்ரொமோட் ஆகுறது வந்து ஓரளவு குறையும். ஸோ அடிக்கடி உங்களுடைய சேனல் ஆர்ட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்டேட் பண்ணுறதுல உங்களுடைய சேனலும் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த முறை மூலமாக உங்களுக்கு வந்து சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ இந்த முறை மூலமாக சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது கூடவே இந்த வீடியோ வந்து நிறைய நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இதன் மூலமாக ஏதாச்சும் ஒரு நன்மை பெறுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.